எண்ணம் போல தான் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க. நான் கரெக்டாக தான் யோசிக்கிறேன். எனக்கு நல்லது தான் யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு நடக்கிறது எல்லாமே தப்பாக தான் நடக்குது. இப்படி யோசிச்சுட்ருக்கீங்க தானே? இது ஏன் தெரியுமா? நம்ம ஒரு விதையை மண்ணில் போட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்குறோம். ஆனால் தினமும் போய் அந்த விதையை நம்ம எடுத்து வெளியே பார்க்குறோமா, இது செடி வந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு? பார்க்குறது கிடையாது. நம்ம விதைக்கிறோம், அது வளரும்னு நம்புகிறோம் முழுசாக. ஆனால் நம்ம எண்ணங்களில் அந்த மாதிரி நம்ம நம்புறதில்ல. இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிற ஒரு எண்ணத்தை மனசில் விதைக்கிறீங்க. ஆனால் மறுநாளே இது நமக்கு கிடைக்குமா, இதுக்கான தகுதி நமக்கு இருக்கா, இது கிடைக்கலனா என்ன பண்ணுறது, இந்த வேலையில் இவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை சமாளிக்கிறது, இப்படி நிறைய நெகட்டிவ் எண்ணங்களையும் கூடவே சேர்த்து விதைச்சிடுறீங்க. அதே மாதிரி உங்கள் எண்ணங்களும் நிறைவேறாமல் போயிடுது. ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்ச பாசிட்டிவ் எண்ணங்களை, ரெண்டாவது நீங்கள் நினைக்கிற சந்தேக எண்ணங்கள் ஓவர் கம் பண்ணி மேலே வந்துடுது. நம்மள பெரும்பாலான பேர் இந்த தப்பை தான் செய்கிறோம். ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக எந்தூசியாசமாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். கொஞ்ச நாளைக்கு அந்த ஆர்வமும் இருக்குது, ஃபோக்கஸ்டாகவும் செய்கிறோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது மேலே நமக்கு ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடுது. என்னடா இது, ரொம்ப நாளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டே வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் உதிக்க ஆரம்பிக்குது. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நேரத்தில் மண்ணுக்கு அடியில் அந்த விதை நல்ல வேர் விட்டு ஆழமாக போயிட்டுருக்கிறத பார்க்காம, நிலமட்டத்துக்கு மேலே ஒரு செடியும் வளரலையே அப்படின்னு சொல்லி துவண்டு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நமக்கு எங்கே இந்த வேலை கிடைக்க போகுது அப்படின்னு நெகட்டிவ் எண்ணங்களை மேலவங்க செஞ்சிடுறோம். இதனால் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா ஒரு மரமாக வளர்ந்து பெரிய விருட்சமாக உருவாக வேண்டிய சக்ஸஸை நம்மளே புதைச்சிடுறோம். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அடர்ந்த காடு இருந்துதான். அந்த காட்டில் ஒரு குரங்கு வசிச்சுட்டு வந்தது. அந்த குரங்கு என்ன பண்ணுன்னா, தினமும் மரம் ஏறும். ஆனால் பாதி மரம் தான் ஏறும், மீதி மரம் ஏறாது. ஆனால் அந்த குரங்குக்கு என்ன ஆசைன்னா, அந்த மரத்தோட உச்சியில் இருக்க அந்த பழத்தை ஒரு நாளாவது சாப்பிட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் தினமுமே அந்த குரங்கு ட்ரை பண்ணுது. பட் ஆனால் பாதி மரத்துக்கு மேலே அது ஏறாது. அந்த குரங்கு ஒரு நாள் ஒரு மனிதரை பார்க்குது. அந்த மனிதர் முழு மரத்தையும் ஏறி உச்சியில் இருக்க பழத்தை பறித்து கொண்டு வராரு. அவர்கிட்ட போய் அந்த குரங்கு கேட்குது, எப்படி நீங்கள் ஈஸியாக இந்த மரத்தை ஃபுல்லாக ஏறி முடிச்சிங்க, இந்த பழத்தையும் பறிச்சிங்க அப்படின்னு, உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்குது. அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு. எப்போ தெரியுமா, நான் இந்த மரத்தோட உச்சியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஒருவேளை நான் அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டா என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிக்கக்குள்ள எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் அது ரெண்டையுமே நான் விட்டுட்டு ஒவ்வொரு படியையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபோக்கஸாக எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். மரம் ஏறக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்த அடி என்ன பண்ணலான்றதை மட்டுமே சிந்திச்சிட்டு இருந்தேன். அப்படி பண்ணக்குள்ள எனக்கு பயமோ இல்லை கீழே விழுந்துருவோன்ற ஒரு பயமோ வரவே இல்லை. மரத்தோட வலிமையும் என்னோட தன்னம்பிக்கையும் முழுசாக நம்பி மரத்துல ஒவ்வொரு அடியையும் நான் எடுத்து வைக்கக்குள்ள நான் ஒவ்வொரு உயரத்தையும் கடந்து போய்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி தான் உச்சியில் இருக்க பழத்தை என்னால் பறிக்க முடிஞ்சுது. நீயும் பாதி மரம் ஏறி கீழே இறங்கிட்டே இருக்க. அப்படி பண்ணாமல் ஒவ்வொரு படியையும் ஃபோக்கஸ்டாக நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கக்குள்ள உச்சியில் இருக்க பழத்தை நீயும் அடையலாம். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமுமே உண்மையில் ஒரு மெய்யான பொருள் தான். அதுக்கு சக்தியும் இருக்குது. ஒரு காந்தம் மாதிரி நீங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணக்குள்ள அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கவர்ந்து எழுப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டாலே அதை செய்ய ஆரம்பிச்சிடணும். அதையும் இன்றைக்கே செஞ்சிடணும். செய்யக்குள்ள அதை நல்லாவே செய்யணும். எப்பயுமே ஒரு பர்ஃபெக்டான டைமோ கரெக்டான சுச்சுவேஷனோ யாருக்கும் அமையாது. பர்ஃபெக்டான டைம் வரும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுக்குள்ளே அதை பாதி வேலையை நீங்கள் முடிச்சிடலாம். வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போல. இப்போ நினச்சா கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தலை கீழே புரட்டி போட்டு மாற்றலாம். எப்பயுமே ஒரு பாசிட்டிவான வைபை உங்களை சுற்றி க்ரியேட் பண்ணுங்கள். உங்களை சுற்றி பாசிட்டிவான பீப்புளை வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம ஸ்பேஸ் தான் நம்மளோட வைபை டிசைட் பண்ணுது. உங்களை சுற்றி இருக்க இடம் ரொம்ப நீட் அண்ட் கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நிறைய மிஸ்ஸான பிளேஸில் இருக்கக்குள்ள அதுலேருந்து எனர்ஜி நம்மளையும் டவுனாக ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கக்குள்ள அந்த விஷயமாகவே நம்ம மாறிடணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா விவேகானந்தர் தான். ஒரு முறை விவேகானந்தர் கிட்ட அவங்களோட குரு என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இருக்க 3 சீடரில் யார் பெஸ்ட்டு சீடர் நான் செலக்ட் பண்ணணும், அதுக்கு இங்கே இருக்க 3 பேரும் எருமையாக மாறணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ முதல் சீடர் போகிறாரு, நான் எருமை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது சீடர் போகிறாரு, நான் எருமை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவதாக இருந்த விவேகானந்தர் என்ன பண்ணாரு தெரியுமா, நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிடக்குள்ள அவர் தலையை எருமை மாதிரி ஆட்டிக்கிட்டு, நான் எப்படி வர முடியும், என் கொம்புகள் தான் முட்டுமே அப்படின்னு சொல்லி எருமையாவே மாறிட்டாரு. அப்போ அந்த குரு சொன்னாராம், நீ தான் சிறந்த சீடர் அப்படின்ட்டு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னா அந்த விஷயமாகவே முழுசாக நீங்கள் மாறிடணும். ஒரு வேலை கிடைக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியை உங்களது போல் நீங்கள் மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும்.
நம்மளோட வாழ்க்கையை யாரும் மாற்றியோ திருத்தியோ தரமாட்டாங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தான் அதை ரீரைட் பண்ணி எழுதிக்கணும். ஒரு பெஸ்ட் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் அது எங்கேயுமே ரெடிமேடாக கிடைக்காதுன்றதையும் முழுசாக நம்பணும். ஸ்க்ராட்ச்லேருந்து, அதாவது உங்கள் மைண்ட்லேருந்து அந்த ஃப்யூச்சரை நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். நம்மக்கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் உண்மையான ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? நம்ம செயல்படாமல் இருக்கிறது தான். 1000 ஐடியா மனசில் இருக்கும், ஆனால் எந்த ஒரு ஐடியாவையும் ஆக்ஷனாக நம்ம மாற்றிருக்க மாட்டோம். இது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு வீக்னஸ். இதை மட்டுமே நம்ம சரி செஞ்சுட்டா வாழ்க்கையில் நம்ம நினச்ச இடத்தை விட பல மடங்கு உயரமான இடங்களுக்கு விரைவில் செல்லலாம். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனையும் ரிசோர்ஸையும் வலிமையும் வச்சு இன்றைக்கி என்ன பண்ண முடியுன்றதை யோசித்தாலே நிறைய லாபமும் நிறைய நல்ல விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். இன்றைக்கி மனசு சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா எதிர்காலத்தில் இதை விட பல மடங்கு பிரச்சனைகள் பெருகும். அப்போவும் இதே மாதிரி 100 காரங்களுக்கு 2000 காரணமாக தான். பறக்க ஆசைப்படாத, இருக்கிற வச்சு வாழுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. பறக்க ஆசைப்படுங்க, இருக்கிறத வச்சு உழைக்க ரெடியாக இருங்க. கழுகு மாதிரி உயர உயர பறங்க. உங்களை எந்த காகமும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். அதை வாழ்ந்து தான் பாருங்களேன், அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஐ எம் யுவர் லைஃப் கோச். இன்னும் நிறைய கிளாரிட்டி வேணும்னா இந்த கிளாரிட்டி காலை புக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க.